2 நாள் காய வச்சிருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி தான் இருக்கும். என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் அதை வந்து சிக்கெடுக்கவே மாட்டேன். என்ன பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் சிக்கெடுக்கிறேன். நெத்தி பகுதி வச்சுருக்கோம், தலை கீழே தாடி வந்துருச்சு. பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய பனை விதையில இருந்து கிறிஸ்துமஸ் பொம்மைகள். நமது மாநில மரமான பனைமரம் மூலமா எக்கச்சக்கமான பயன்கள் இருந்தாலும் சமீப காலங்களாகவே பனைமரம் முழுக்க அழிந்து வருவதை தனி ஒரு மனிதனாக மீட்டெடுத்து வருகின்றார் மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார். சாதாரணமாகவே தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் பனை விதைகள் மூலமா பனை மரங்களை மீட்டெடுத்து வராங்க. ஆனா இவரோ ஒரு பொம்மையின் மூலமா பனை மரத்தை மீட்டெடுத்து வராருன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, பனை விதைகள் மூலமா நமது பாரம்பரிய பொம்மைகளான தாத்தா பாட்டி, சிங்கம், குரங்கு போன்ற பல விதமான பொம்மைகளை தானே தயார் செய்து அந்த பொம்மைகளை அரசு பள்ளி குழந்தைகளுக்கு எப்படி செய்யலாம் என்று கற்றுக் கொடுத்து அதன் மூலமா குழந்தைங்க அந்த பொம்மைகளை தயார் செய்து தங்களது வீடுகள் நடவு செய்தோ அல்லது தூக்கி போட்டாலோ அந்த பகுதியில் ஒரு பனை மரம் உருவாகும் என்ற நோக்கத்தில் பொம்மைகள் மூலமா விழிப்புணர்வு செய்து பனை மரத்தை நடவு செய்து வராரு. அடுத்த தலைமுறையினர் கையில் ஏன் இதை கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தலைமுறையினருக்கு வந்து இன்றைக்கி நொங்கு பார்க்குறாங்க, பனங்கிழங்கு பார்க்குறாங்க, அதில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற மரங்களுடைய எண்ணிக்கை, பனை மரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவுமே கூட நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது அதான், இந்த விதையை வந்து நீங்கள் விதைக்க கூட வேணாம், அட்லீஸ்ட் தூக்கியாவது போடுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தலைமுறையினர் வந்து அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, வாய்ப்பு கிடைக்கிற நேரம்லாம் இந்த பனை மரத்தை பார்க்கும் போதெல்லாம், இந்த பனை மரத்தை பாதுகாக்கின்ற ஒரு எண்ணம் வரும்போதெல்லாம் தன்னோட கையில் இந்த விதைகள் கிடைக்கும்போது அதை நீர்நிலைகளில் கொண்டு போய் விதைப்பாங்க, இல்லை தூக்கி போடுவாங்கன்ற ஒரு எண்ணம் வருது. இதை நம்ம பெரியவங்ககிட்ட கொண்டு போய் திணிக்க முடியாது. ஏன்னா அவங்க நிறைய வேலைப்பாடுகளில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இதை வந்து ஒரு பொருட்டாக கொண்டு போக மாட்டாங்க. இதை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பட்சத்தில் தான் இதை அடுத்த தலைமுறையினருக்கு பசுமையான பூமியாக கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதுனால தான் குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்றதுக்காக தான் பலதரப்பட்ட பொம்மைகளை செஞ்சு அவங்களுக்கு இந்த ஆர்வத்தை தூண்டி நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு விழிப்புணர்வு மூலமாகவும் அடுத்த தலைமுறைக்கு பனைமரம் உங்களுடைய தேவை அப்படின்றதை உணர்த்துவதற்காகவும் இந்த ஒரு முயற்சியை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனை அடுத்து கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி கொண்டிருப்பதனால பனை விதையிலிருந்து கிறிஸ்துமஸ் பொம்மைகளை எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாமா? அதுவி அதை 2 நாள் காய வச்சிருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தான் இருக்கும். நல்லா கழுவி காய வச்ச பிறகு இப்படி தான். இதுதான் அது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு பொம்மை செய்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளி. நீங்கள் அதிகமாக யாரும் செலவுலாம் பண்ண வேண்டாம். பனம் பழம் எடுத்துகிட்டு வந்து கழுவுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பனம்பழம் எடுக்கும்போது ஒரு குச்சியால் பனம்பழத்தை தட்டி அதில் எந்த ஒரு பூச்சியும் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும் தயவு செய்து எடுங்க. அது இது போக ஒரு சின்ன ரம்பம் மாதிரி இருக்கிற ஒரு ஆக்ஸா பிளேடு பாருங்கள். இந்த விதையை நான் ஒரு நோக்கில் என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் அதை வந்து சிக்கெடுக்கவே மாட்டேன். என்ன பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் சிக்கெடுக்கிறேன். இதில் ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான் இந்த பொம்மை செய்கிற விஷயம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா சைடும் சிக்கெடுத்ததை இப்போ ஒரு வாக்கில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முடி அதிகமாக இருக்கிற இடத்த தாடி ஆக்கிடுவோம், முடி கம்மியாக இருக்கிற இடத்த தாத்தாவுக்கு தலையாக்கிடுவோம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஆக்ஸா பிளேடை வச்சு இப்போ இவருக்கு வந்து நெத்தியும் இந்த முகத்தை மட்டும் உருவாக்க போகிறோம். இந்த மாதிரி சிகப்பு கலர் துணி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி துணி சின்ன துணி இருந்துச்சுன்னா, இல்லைப்பா எனக்கு தாத்தாவுக்கு வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாத்தாவுக்கு இப்படி ஒரு துணியில் ரெட் கலர் துணியில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக வச்சு காட்டுறேன். இப்படி வச்சு ஒட்டிட்டோம்னா தாத்தாவுக்கு வந்து இதை ஒட்டிட்டு இவருக்கு மேலே ஒரு சின்ன வெள்ளை கலர் துணியில் இப்படி வச்சு இப்படி தொங்க விட்டோம் அப்படின்னா தாத்தாவுக்கு வந்து சாண்டா கிளாஸ் வந்துடுவார்.
இப்படி ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ், விநாயகர் சதுர்த்தி போன்ற தினங்களுக்கு பனை விதையின் மூலமா பொம்மைகளை தயார் செய்து அதனை பல மக்களுக்கு கொடுக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு பல விதமான கிறிஸ்மஸ் பொம்மைகளை தயார் செய்து அதனை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இலவசமாகவே கொடுத்து வராரு. இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து விநாயகர் பொம்மை செஞ்சு ஃப்ரீயாகவே கொடுப்போம். சாண்டா கிளாஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தானும் சொல்லுவாங்க. இப்போ இவரை உருவாக்கிக்கிட்டு வரோம். இதுவுமே கூட நம்ம கிறிஸ்துவ நண்பர்களுக்கு அன்பு பரிசாக கொடுக்கறதுக்கு தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சியினால நமது பாரம்பரிய பொம்மையான பனை விதை பொம்மை மற்றும் பனை மரமும் அதிகரிக்கும் என்பதனால இதனை ஒவ்வொரு ஆண்டுமே தவறாம செய்து வருவதாக சொல்றாரு.